அப்படியே இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு இடியாப்பம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பரான இடியாப்பம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பஞ்சு போல் சாப்பிட்டான இடியாப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ரேஷன் பச்சரிசியில் இடியாப்பம் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ரேஷன் பச்சரிசியில் வந்து நல்லா சாஃப்டாட்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பச்சரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவணுங்க. நல்லா கழுவி 2-3 மட்டும் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் காய போட்டு அதுக்கப்புறமா நம்ம திரித்து வறுத்து வச்சோம்னாக்கா இடியாப்பம் வந்து சூப்பராக கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில். அந்த மாதிரி ரேஷன் பச்சரிசியை காய போட்டு எப்படி மாவு திரிக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணி விட்றேன். நான் இப்போ வீடியோ எடுக்கல, உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதைப்படி செய்யுங்க, நல்லா கரெக்டாக கிடைக்குங்க. நம்ம கடையில் வாங்குற அரிசியை திரிக்கிறதோட இந்த மாதிரி ரேஷன் பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள், இடியாப்பம் பூ மாதிரி வருங்க சூப்பராகிட்டு. இந்த மாதிரி டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள். இடியாப்பம் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாயா வைக்கலாம், சிக்கன் குழம்பு வைக்கலாம், குருமா வைக்கலாம், சட்னி வைக்கலாம், தேங்காய் பால் வைக்கலாம், கடலைக்கறி வைக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு இடியாப்பம் புளிய போகிறாங்க. வாங்க இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு மாவு வந்து இந்த பவுலுக்கு 3/4 பவுல் எடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தண்ணி அளவு எடுக்கணும். இதே பவுலில் நம்ம தண்ணி அளந்துக்கிடலாம். இதை வேறு பாத்திரத்தில் நம்ம கொட்டிட்டு இதே அளவில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கமோ, டம்ளரில் எடுத்தாலும் சரி, பவுலில் எடுத்தாலும் சரி, 1க்கு 1.5ங்க தண்ணி அளந்து எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 3/4 பவுல் ஊற்றியாச்சு. அப்புறமா ஒரு 1/2 பவுலுங்க, 1.5 பவுல் எடுத்துட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வெந்நீர் நல்லா சூடாகணுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவு தகுந்தபடி கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம இது கூட மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்நீர் வந்து சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க போட்டிங்கன்னா நல்லா பிச்சு பூ மாதிரி இருக்கும். சாஃப்டாட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். நல்லா கரைச்சாச்சுங்க. நல்லா 2 ஸ்பூன் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம தண்ணியில் விட்டு கிண்டணுங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடியில் கரையும். ஊற்றிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கட்டி விட ஆரம்பிச்சிடும். இப்படி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாட்டு ஈவினிங் ஆனாலும் அப்போ பண்ண இடியாப்பம் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட் வந்து. சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கங்க. சூப்பராக நீங்களும் பர்ஃபெக்டாக வீட்டிலே பண்ணலாம். நிறைய பேர் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க இடியாப்பம் வந்து. வீட்டில் புளியுது கஷ்டப்பட்டு வெளியிலலாம் வாங்கி சாப்பிடாதுங்க. அவங்க வந்து விற்கலைன்னா மறுநாள் அதை சூடு பண்ணி வச்சு விற்றுருவாங்க. அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. வயிறு வலி வந்துடும் குழந்தைகளுக்கு. எதுவுமே நம்ம ஆரோக்கியமாக வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம்.
நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா கொதிக்கணும், தண்ணி கொதிச்சா தான் இந்த இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணுங்க. நல்லா மாவு வெந்துடும். வெந்துட்டுனா நம்ம உடனே பிசைஞ்சு பிழிஞ்சிடலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. மூடி வச்சுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சோன்னா மாவு காயவும் செய்யாது, அதே மாதிரி காஞ்சிட்டுனா உங்களுக்கு அடைக்குங்க. அதனால் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா வெந்துடும், காயவும் செய்யாது. இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் பிசையதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சிடணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நல்லா சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருங்க. பயங்கர சூடாக இருக்குது. மாவு கொஞ்சம் அதிகனோடனே சூடு சீக்கிரமாக ஆறலை. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. மாவு வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சாச்சுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டு அப்புறமா நம்ம புளிச்சிடலாம். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயை ஆன் பண்ணிடலாங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. சிக்கன் குழம்புக்கு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான்வெஜ் செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட்டாயிருச்சு. ஒரு நட்சத்திரப்பூ, 2 துண்டு பட்டைங்க, ஒரு மராத்தி முக்கு 1, 4 லவங்கம், 2 ஏலக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் கொஞ்சம் கல்பாசி போட்டிங்கன்னா நல்ல குருமா டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் போட்டு சோம்பு அரைக்க போகிறோம். அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகாங்க, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போடலாம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க, ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். தக்காளி அதே மாதிரி நிறைய போடக்கூடாது, புளிப்பு சுவை கொடுத்துரும். ஒரு தக்காளி தான் எடுக்கணும். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க, சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். வெங்காயத்தை அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கலர் ஒன்று போல் சேஞ்ச் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கினாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. சோம்பு ஒரு துண்டு பட்டையும் போட்டு அரைங்க, அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் நல்லா குறவரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். வெங்காயத்தையும் வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. தேங்காய் வந்து ஒரு வாரத்தில் இருக்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே இந்த மிளகாவும் வரமிளகா காஷ்மீர் மிளகாவும் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு, வதங்கி வந்துடும். காரத்துக்கு நம்ம தனியாட்டு போட்டுக்கிடலாம். காஷ்மீர் மிளகாவில் வந்து காரம் இருக்காது. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கார மிளகாவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். சக்தி சிக்கன் மசாலாங்க, இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பச்சை வாடை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க. சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் போட்டாச்சு. சிக்கனை தான் ஆட் பண்ணணுங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு. சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 3/4 கிலோ சிக்கன். முக்கால் கிலோ சிக்கன் தந்தோடி வெங்காயம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுவேன். இங்கே எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் வேகணுங்க. வெந்தால் தான் அந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடுங்க. இது வேகிற நேரத்தில் நம்ம இடியாப்பம் மாவு பிழிஞ்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு இடியாப்ப குழலில் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணுங்க. வாழை இலையில் தான் நெய் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட வாழை இலையில் பண்ணி சாப்பிட்றது. அதனால் இந்த மாதிரி வாழை இலையில் பண்ணி சாப்பிடுங்க. மாவு வந்து இந்த மாதிரி குழலில் விட்டுக்கோங்க. மாவு வந்து நம்ம சுற்றும் போது மேலே மேலே வருங்க. மேலே மேலே நம்ம சுற்றுறப்போ இதில் மேலே வந்து புறா அடைச்சிக்கிடும். பாதி மாவு தான் நமக்கு வரும், பாதி மாவு வராது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு மூடியை வச்சு நம்ம கட் பண்ணி, நம்ம ஹோட்டலெல்லாம் அங்கே குழம்பு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த குழம்பு டப்பாவில் மூடியை கட் பண்ணி நம்ம அதை அளவுக்கு கரெக்டாக வச்சு மேலே வச்சு மூடினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இடியாப்பம் புளியறதுக்கு. மாவு மேலே வராது. அதனால் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி மூடியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்லைஸாக மேலே வச்சோம்னா மேலே வச்சுட்டு நம்ம மூடியை மூடிடணுங்க. மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே மேலே வந்து மாவு வராது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பிள்ளைங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேஷன் அரிசி இடியாப்பனே சொல்ல முடியாதுங்க. நல்லா சாஃப்டாக கஞ்சி மாதிரி வரும்.
இந்த மாதிரி நம்ம புழிஞ்சோம்னா ஒரு குழல் தான் புழிய முடியுங்க. அப்புறமா அடைச்சிக்கிடும். அதனால் இந்த மாதிரி பிளேட்டை கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மாவு உழுக இருக்கு பாருங்கள். இவ்வளோ மாவும் மேலே வந்துடுங்க. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து மேலே வராதுங்க. நம்ம பிளேட்டை கட் பண்ணி போட்டோம்னா 2 தட்டுக்கு நம்ம புளியலாம். அந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு வரும். அதில் ஒரு தட்டு புளிஞ்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ சிக்கனையும் கிண்டி கொடுத்துக்கலாம். சூப்பராக தண்ணி விட்டு வந்துருச்சுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டாங்கன்னா நல்லா உப்பு உரைச்சிரும். சிக்கன்லலாம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம தேங்காய் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் ஊற்றி சாப்பிட முடியும். குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் வேகட்டும். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணியாச்சுங்க. மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது இன்னும் திக்காயிரும். தேங்காயெலாம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். மல்லித்தழை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு இலையில் நம்ம கொஞ்சமாட்டு தேங்காய் போட்டு பண்ணலாங்க. நீங்கள் தேங்காய் போட்டு பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி இலையில் வந்து ஃபஸ்ட்டு அடியில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. லைட்டாக தூவிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புழிஞ்சிக்கிடலாங்க. குழல்ல வந்து நமக்கு எண்ணெய் படக்கூடாதுங்க. எண்ணெய் பட்டுச்சுன்னா புளியதுக்கு கஷ்டமாக இருக்கும். வழுக ஆரம்பிச்சிருது. அதனால் எண்ணெய் படாமல் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் சூப்பராட்டு தேங்காய் பூ போட்டும் புழிஞ்சாச்சுங்க. இது இட்லி குக்கரில் வச்சுக்கிடலாம். இன்னொரு கேஸ் அடுப்பில் நம்ம இடியாப்பத்தை வச்சுக்கிடலாங்க. இந்த மாதிரி தட்டை அடிய தட்டை வந்து அப்படி கவுத்தி போட்டுக்கிடணும். கவுத்தி போட்டு நம்ம இப்போ இடியாப்பத்தை வச்சுக்கிடலாங்க. கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி. இடியாப்பத்தை வச்சுக்கிடலாம். நல்லா சூடாயிருச்சு. ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இலையை உள்ளுக்கு வச்சுக்கிடலாம். தேங்காய் போட்டது. இது வந்து தேங்காய் போடாததுங்க. 2 தட்டு வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சுக்கிடலாம். அதேமாதிரி இந்த மாதிரி இட்லி தட்டுலேயும் வச்சு புளியலாங்க. நீங்கள் இட்லி தட்டுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாகிட்டு புளிஞ்சு ஊற்றலாம். நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி மினி இடியாப்பம் மாதிரி பண்ணி கொடுங்க. கையில் எண்ணெய் பட்டுட்டுன்னா வழுகுதுங்க. புளியது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி புளிஞ்சுக்கணுங்க. அதேமாதிரி இந்த மாதிரி பிளேட்லேயும் புளிஞ்சுக்கிடலாம். பிளேட்லேயும் நம்ம இந்த மாதிரி பிளேட்லேயும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க.
பிளேட்லலாம் எண்ணெய் தடவும் போது கையில் பட இந்த மாதிரி பிளேட்லேயும் பிழிஞ்சிக்கோங்க. சிக்கன் குழம்பு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கிடலாம். உண்மையாட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். மல்லித்தழையும் தூவியாச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு வந்து இறக்கிடலாம். சூப்பராட்டு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு கிடச்சிருச்சுங்க நமக்கு. இது எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆவி வந்து கையில் படாதுங்க. ஆவி கையில் அடிக்கி நம்ம தட்டில் இருக்கிறத வச்சுக்கிடலாம். இப்போ தட்டில் வச்சது தான் அவஞ்சிருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இடியாப்பம் வந்து வாழை இலையில் இவ்வளோ சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பிளேட்டில் தட்டி காட்டுறோம் பாருங்கள். சூப்பராட்டு சாப்பிட்டான இடியாப்பங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ போட்டதையும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அப்புறமாட்டு வந்து மினி இடியாப்பமும் பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரேஷன் பச்சரிசினே சொல்ல முடியாதுங்க. கடை பச்சரிசியோட நமக்கு ரேஷன் அரிசியில் தான் சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். சிக்கன் குழம்பும் நல்லா எம்மியாக வந்திருக்குங்க. அப்படியே இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு இடியாப்பம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பரான இடியாப்பம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பஞ்சு போல் சாப்பிட்டான இடியாப்பம். இடியாப்பம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.